மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. கௌதம், நீங்க எனக்கு கிடைப்பீங்கன்னு சாமியே சொன்னதுக்கு அப்புறம் இனிமேலும் என் லவ்வ உங்ககிட்ட சொல்றதுக்கு லேட் பண்ணக்கூடாது. இன்னைக்கே இப்பவே என் விருப்பத்தை உங்ககிட்ட சொல்ல போறேன். பூஜா, உன் அழகுக்கு கௌதம் நிச்சயமா உன்னோட லவ்வை ஏத்து பாரு. ஆமா, கேலண்டர்ல என்னோட ராசிக்கு என்ன பலன் போட்டிருக்குன்னு பார்க்கலாம். வெற்றி. அட, கரெக்டா போட்டிருக்கே. கடவுளே, என்னோட காதல் எனக்கு சொல்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு நீதான் துணை இருக்கணும். அஞ்சலி எதுக்கு போன் பண்றா? சொல்லு அஞ்சலி. இப்ப எங்க இருக்க பூஜா? நான் மில்லல தான் இருக்கேன். என்ன விஷயம்? சும்மா உன்னை பார்க்க வரலான்னு கேட்டேன். ஓ, அப்படியா? என்ன அப்படியான்னு டல்லா சொல்ற? அப்ப நான் உன்னை பார்க்க வர்றது உனக்கு விருப்பம் இல்லையா? ஐயோ, சேச்சே, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நான் முக்கியமான விஷயமா ஸ்டோர் ரூம்ல ஒருத்தரை பார்க்க போலான்னு இருந்தேன். அப்ப பார்த்து நீ போன் பண்ணியா, அதான் அப்படி சொல்லிட்டேன். சரி சரி, நீ வா. சரி, ஓகே. நான் கௌதம் கிட்ட லவ் சொல்ற நேரம் பார்த்து அஞ்சலி வேற இங்க வராளே. என்ன பண்றது? இல்ல, டெசிஷன் எடுத்ததுதான். கௌதம் கிட்ட என் லவ் சொல்லியே ஆகணும். அஞ்சலி இங்க வரதுக்குள்ள போய் கௌதம பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். ஹே பூஜா, நான் உன்னை சும்மா பார்க்க வரலடி. உன் மூலமா கௌதம் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியணும். அதோட உன்னையும் கௌதமையும் சீக்கிரம் லவ் பண்ண வைக்கணும். அதுக்கு தாண்டி வரேன். இந்த டேமேஜ் கோனை கொண்டு போய் குடோன்ல வைக்கணுமே. 2 நிமிஷம், நான் கொண்டு போயிடுறேன். எடுத்துட்டு போ. என் மனசு ஏதோ பண்ற மாதிரி இருக்கே. என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. பெரிய பெரிய பிசினஸ் மேன் கிட்ட எல்லாம் தைரியமா டீல் பேசிருக்கேன். ஆனா கௌதம் கிட்ட லவ் சொல்றதுக்கு ஏன் என் உடம்பெல்லாம் நடுங்குது? பூஜா, உன் பாடிய சைலண்ட் மோட்ல போடு, வைப்ரேட் ஆக விடாத. கான்ஃபிடென்ட். என்னதான்ப்பா பண்ற? இன்னும் எண்ணி முடிக்கலையா? இதோ முடிஞ்சிருச்சு சார். சரி, சீக்கிரம். ஆச்சா இல்லையா? ஆச்சு சார். ஃபாஸ்டா. கடவுளே, கௌதம் என்னோட லவ் அக்செப்ட் பண்ணிக்கணும். மறுபடியும் அஞ்சலி ஃபோன் பண்றா. ஹலோ. பூஜா, நான் மில்லுக்கு வந்துட்டேன். வந்துட்டியா?
இப்பதானே வரதா ஃபோன் பண்ண, அதுக்குள்ள வந்துட்டேங்கிற. ஆ, அது ஆட்டோ ஸ்பீடா வந்துருச்சு. ஆ, சரி அதை விடு. நான் இப்போ உன் மில்லோட கேட்க்கு வெளியில தான் நிக்கிறேன். எங்க வர்றது? ஆ, அது நான் ஸ்டோர் ரூம் போயிட்டு இருக்கேன். நீ உள்ள 100 மீட்டர் வந்து ரைட் திரும்பினா எதிர்க்க ஒரு பில்டிங் இருக்கும். கடைசியா இருக்கிறது தான் என்னோட ஆபீஸ். நீ அங்கேயே வெயிட் பண்ணு, நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். ஏய், என்னடி உன் ஆபீஸ்க்கு வர்றதுக்கு மீட்டரு ரைட்டு வராண்டான்னு ஒரே குழப்புற. பேசாம நீயே வந்து என்ன கூட்டிட்டு போயிடு. நானா? நான் ஒரு முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கேனே. நீ சின்ன கேட் வழியா போ, செக்யூரிட்டி இருப்பாரு, அங்க வெயிட் பண்ணு. நான் யாரையாவது அனுப்புறேன். ஆ சரி, ஓகேடி, ஓகே. சொல்லுங்க மேடம். கேட் கிட்ட என் ஃப்ரெண்ட் ஒருத்தி வெயிட் பண்றா. அவளை கூட்டிட்டு வந்து ஆபீஸ் ரூம்ல உட்கார வைக்கணும். ஆ ஓகே மேடம். யாருமா நீங்க? ஆ, நான் பூஜாவோட ஃப்ரெண்டு. என்னை இங்க வெயிட் பண்ண சொன்னா. ஓகே, வெயிட் பண்ணுங்க. ம். பூஜா மூலமா எப்படியாவது கௌதமோட அட்ரஸை கேட்டு அவன் கிட்ட சைன் வாங்கி எம்வாக் மால் ப்ராஜெக்டை வாங்குறேன். அப்படியே பூஜாவையும் கௌதமையும் லவ் பண்ண வச்சு இலக்கியாவோட வாழ்க்கையை அழிக்கிறேன். வாங்க மேடம். என்ன விஷயம் சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேன். ஆஹா இல்ல, அது நானே உங்ககிட்ட நேர்ல சொல்லலாம்னு வந்தேன். அப்படியா, சொல்லுங்க. அது வந்து நான் ஆ, நான் ஆ, நான் சொல்லுங்க. நான் உங்களை ஐயோ, நாக்கு மேல வெயிட் வச்ச மாதிரி பேச்சு வர மாட்டேங்குதே. மேடம் சொல்லுங்க. நான் உங்களை ஏதோ சொன்னீங்க, அப்புறம் நிறுத்திட்டீங்க. நான் நிறுத்தல கௌதம், தானா நின்னுடுச்சு. என்ன என்ன சொன்னீங்க? ஆ? அது வந்து நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ம். நான் உங்களை சார், மொத்தம் 66 பேல் இருக்கு சார். கரெக்டா சொல்லு. முதல்ல 62ன்னு சொன்னா இப்ப 66ங்கற. என்ன கவுண்ட் பண்ற? இந்த பாரு, எதை சொல்றதா இருந்தாலும் கிளியரா சொல்லணும். தப்பா சொன்ன டென்ஷன் ஆயிடுவேன். மறுபடியும் போய் கவுண்ட் பண்ணு. சரிங்க சார். நீங்க சொல்லுங்க மேடம். மேடம் என்ன ஏதோ சொல்ல வந்தீங்களா? சொல்லுங்க. அது அது வந்து கோயம்புத்தூர்ல இருந்து இன்னைக்கு வந்த லோடோட டீடைல் வேணும். அவ்வளவுதானா? இது ஒரு ஃபோன் பண்ணிருந்தா நானே கொண்டு வந்திருப்பேன். நீங்க போங்க, நான் ஃபைல் எடுத்துட்டு உங்க கேபினுக்கு வரேன். ஏய், செக் பண்ணியா இல்லையா? கவுண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். ச்சே, லவ் சொல்றதுக்கு எவ்வளவோ ப்ரிப்பேர் பண்ணியும் கடைசியில கௌதம பார்த்ததும் மொத்தமும் சொதப்பிடுச்சு. பூஜா இங்கதான் வெயிட் பண்ணேன்னு சொன்னா, ஆனா அவளை என்ன காணுமே. டேய், வண்டி நிறுத்து. வணக்கம் சார். யார் நீங்க? இங்க எதுக்கு நிக்கிறீங்க? நான் பூஜாவோட ஃப்ரெண்டு. என்ன ஆபீஸ்க்குள்ள கூட்டிட்டு போறதுக்கு ஒரு ஆள் அனுப்புறேன்னு சொன்னா, அதான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். டேய், நீ போ. அவ்வளவுதானே? வாங்க, நான் உங்களை கூட்டிட்டு போறேன்.
பூஜா மேடம் சொன்னாங்க. அப்படி யாரையுமே காணுமே. ஏமா ஒர்க் ஹவர்ஸ்ல என்னமா வெளியே சுத்திக்கிட்டு இருக்க? அண்ணா, பூஜா மேடம் அவங்க ஃப்ரெண்ட் இங்க வெயிட் பண்றதா சொல்லி அவங்கள கூட்டிட்டு வர சொன்னாங்க. அப்படி யாரையுமே இங்க காணுமே, அதான் தேடிட்டு ஓ இருக்கேன். அவங்களா? இப்பதான் பார்த்திபன் சார் வந்து உள்ள கூட்டிட்டு போயிட்டாருமா. ஓ, அவர் கூட்டிட்டு போயிட்டாரா? அதோ அங்க போறாரு பாருங்க. சரிங்கண்ணா, நான் வேலையை சரி. ராதா, உன்கிட்ட இந்த மாதிரி போனோட சார்ஜர் இருக்கா? இல்லையேம்மா, ஏன் என்னாச்சு? நான் காலையில சார்ஜ் போட மறந்துட்டேன். இப்போ என் பிள்ளையோ மருமகளோ யாராவது ஃபோன் பண்ணா பேச முடியாதே. வேற யார்கிட்டயாவது இந்த சார்ஜர் இருக்குமா? ஆஹா. வைண்டிங் செக்ஷன் சூப்பர்வைசர் கிட்ட போய் அவர்கிட்ட கேட்டு பாருங்க, கண்டிப்பா சார்ஜர் இருக்கும். சரி, அது வரைக்கும் இதை பாத்துக்கோ, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா, போயிட்டு வாங்க. போனை பார்த்தானா கண்டிப்பா போனை புடுங்கிடுவான். இந்த கம்பெனில என்ன ஒர்க் நடக்கும்? இது ஸ்பின்னிங் மில்லுங்க. பஞ்ச நூலாக்கி கோன் வைண்டிங் பண்ணி அனுப்புவோம். ஓஹோ, சரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.